சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மூத்த மகள் நம்ம தனுஷோடைய மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க எடுத்த 3 அண்ட் வை ராஜாவை திரைப்படங்களுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ இன்னொரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்காங்க. அண்ட் முன்னாடி இவங்களோட 2 திரைப்படங்களுக்கும் இசையமைச்ச யுவன் சங்கர் ராஜாவும் சரி அனிருத்தும் சரி சூப்பரான பாடல்கள் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையா நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் AR ரஹ்மான் கூட கை கோர்க்க போறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் இதுவரைக்கும் யாருமே சினிமாக்காரங்க யாருமே டச் பண்ணாத ஒரு ஜானர்ல எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஜானர் அப்படின்னா சினிமால உள்ள ஸ்டண்ட் கலைஞர்களை பத்தின கதையாம் இது. அதனால படத்துடைய டைட்டிலே சினிமா வீரன் அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இந்த தகவலை அவங்களுடைய அபிஷியல் வலைத்தளத்திலேயே வெளியிட்டு இருக்காங்க. நம்ம சினிமாவில படமா இருக்கட்டும் கதையா இருக்கட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சாங்ஸ் எல்லாம் நல்லா வெயிட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் சூப்பரா மியூசிக் போடுற மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்களெல்லாம் கமிட் பண்றாங்க. அந்த வகையில ஐஸ்வர்யா தனுஷ் AR ரஹ்மான அவங்களுடைய படத்துல கமிட் பண்ணிருக்காங்க. சோ பாடல்கள்லாம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பையில இருந்தே ஆரம்பிச்சாச்சு. இந்த கிஸ் பண்ற மேட்டர் தான் எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். எங்க அண்ணனாச்சே அப்படி எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு திரும்பி அது ஒன்று தான் அந்த தியேட்டருக்கு போறது. ஐயோ இந்த சீன் வேற வருதா அப்படின்னு.